கிளாட்சன் எப்படி பார்க்குறீங்க இதோடைய முக்கியமான சாராம்சங்கள்? அதாவது சாராம்சத்தை பார்க்கணுன்னா, அமெரிக்கா வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளினதான் பார்க்குறோம். வேறு வழியே இல்லாமல் ட்ரம்ப் வந்து மார்ச் மாதத்துலேருந்து தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் இந்த போர் தொடங்குறதுலேருந்து வாரம் டீல் ரீச் பண்ணிட்டோம் தான் சொல்லிட்டே இருக்காரே தவிர பண்ணலைன்னு எதுவுமே சொல்லலை. முதல்ல சொன்னார் அவங்கள அழிச்சிட்டோம், ஈரான் அழிச்சிட்டோன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு அவர் முடிச்சுக்கிட்டு சொன்னார், இல்லை இது அழிக்கலை, இன்னும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னார். அப்போது இதனுடைய வெப்பமானது வந்து அமெரிக்காவையும் கடுமையாக தாக்கியிருக்கு. ஒன்று, அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து கடுமையாக விலைவாசி ஏறுதலில் இருந்து சாதாரண டீசல் பெட்ரோல் விலையிலிருந்து பார்க்கும்போது எல்லா விஷயமுமே ஏறி இருக்கு. இது ஒரு பக்கம் அமெரிக்காவிலையும் அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து மிட்டம் எலெக்ஷன்ஸ் வருது, செப்டம்பர் மாதம் மிட்டம் எலெக்ஷன்ஸ் வர்றதுக்குள்ளார மார்க்கெட்டை வந்து இவர் சமன்படுத்தி ஆகணும். இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆயில் மார்க்கெட் குறிப்பாக வீக்கெண்டை நோக்கி வரும்பொழுது மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. இதை அவர் சமன்படுத்தி ஆகணும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சமரசம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆகணுன்ற நிலைமை வந்துச்சு. அமெரிக்காவுக்கு அது பழக்கமே கிடையாது. ஓகே, ஒரு அன்காம்ப்ரமைசிங்காக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வந்தாக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒருவேளை ஹார்மூஸ் மாதிரியான இடங்களை ஒரு வெப்பனா ஈரான் பயன்படுத்திச்சோ? ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், சோக் பாயிண்ட். இதை வந்து ஒரு குரலையை பிடிச்சிட்டாங்க. நீ தாக்குனீங்கன்னா இதுதான் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும் 20% ஆயில் ரிசர்வ் தான் அங்கேருந்து வருதுன்னு தெரியும். ஆனால் 20ல் கை வச்சாலே 100% நிறைய நாடுகளில் பாதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இங்கே அந்த ப்ரெஷர் வந்து அகைன் யூஎஸ் மேலே தான் போகுது. இன்னொன்று, இந்த அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் பல்வேறு இடங்களில் சிதறுண்டு இருந்தாங்க. இது என்ன பண்ணிருச்சு, எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிக்காக பொலிட்டிக்கலாக ஒன்று சேர்த்துருச்சு, ஒன்று திரட்டிருச்சு. பிலிப்பீன்ஸ் எடுத்துக்கோங்க. பிலிப்பீன்ஸ் எங்கேயோ ஒரு கோடியில் இருக்குது. அந்த நாடு அமெரிக்காவுக்கான உறவு நாடாக இருந்தது. ஆனால் அங்கேருந்து என்ன, நிறைய பேர் இந்த போர்னால நிறைய பேர் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. எண்ணெய் வளங்கள் அங்கேருந்து வர வேண்டியிருக்கு. உடனடியாக அங்கெல்லாம் போராட்டம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நட்பு நாடுகளே விரோத நாடுகள் ஆக ஆரம்பிச்சிது. அதே சமயத்தில் விரோதமாக இருந்த நாடுகள் எல்லாமே நட்பு நாடுகளில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அலையன்சஸ் மாற ஆரம்பிச்சிது. இதை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணுறத அமெரிக்கா உணரணும். அது உணர்றதா இல்லையான்னு தெரியல. ஆனால் டீலை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ரெசிலியன்ஸ் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அவங்கள மேக்சிமம் 5 வாரத்தில் வெளியே வந்துடுவோன்னு சொன்னதை 107 நாள் போர் நடந்திருக்குது. 107 நாட்களுக்கு அப்புறமும் நாங்கள் நின்று காட்டுறோம்னு சொல்லி பல்வேறு தளங்களில் நின்று காட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட சேதாரமாக இருக்குது. நமக்கு வந்து ஈரானுடைய மதிப்பு இழந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ரெண்டு தரப்புலையுமே சேதாரம் இருக்குது. இப்போ ஈரானில் IRGCக்கு மட்டுமே 15,000 பேர் கீழே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க இந்த மோதல்களில். இது என்ன பார்க்கணும்னா, இவ்வளவு நடந்தும் இஸ்ரேல் வந்து வளைஞ்சு கொடுக்காம இன்னும் நிற்குது. லெபனானை நாங்கள் கண்டிப்பாக அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற இந்த நிலைப்பாடு ஆனது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக தான் இருக்குது. எல்லாருக்குமே எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்குது. இப்போ கூட அவர் நேற்று இன்டர்வியூ பண்ணி தானே ஸ்டாப் பண்ணுறாரு. ஆமாம், லெபனான் அட்டாக். டிஃபென்ஸ் மினிஸ்டர் விட்ட ஸ்டேட்மெண்ட், நீங்கள் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் விட்ட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதை மட்டும் நாங்கள் விட்டுருவோம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, இப்படியே நாங்கள் விட்டுருவோம் நினச்சிக்காதீங்க, நாங்கள் அழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு நகர்வுகளை செய்தாலும் நாங்கள் அழிச்சே தீர்வோம்னு சொல்லி அப்படி ஒரு இதாக பேசுகிறாங்க. பேசும்பொழுது லெபனான் உள்ள வருது. லெபனானில் ஹிஸ்புல்லா எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்களும் நின்று சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழப்பத்துக்குள்ளார போய் இந்த ஒப்பந்தத்தை நோக்கி, இந்த டீலை நோக்கி நகர்றதுல அமெரிக்காவுடைய அஷூரன்ஸ்ல லெபனான் மேல கூட அட்டாக் எந்த மொழியிலையும் அட்டாக் இருக்காதுன்றதானே இப்போ அவங்க கொடுக்குற அட்டாக் இருக்குதுன்னு தான் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேலை நம்ப முடியுமா? ஓகே, அதை அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேல் கண்டிப்பாக செயல்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதனால தான் இஸ்ரேல் வந்து தனிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அதை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் அழுத்தங்கள் கொடுத்தா. அப்போ இந்த அழுத்தங்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று பொருளாதார ரீதியாக வரும். எங்கே அமெரிக்கா வந்து கால்குலேஷன் எரரா, இல்லை அவங்களால எப்படி இந்த 107 நாட்கள் வரைக்கும் ஈரான் வந்து ஃபைட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கலையா? பேசிக்கான இன்டெலிஜென்ஸ் எரர்லேருந்து இருக்குது. எல்லா தரப்புலையுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஏன்னா
ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இதை வந்து மிசைல்ஸ் யூஸ் பண்றாங்க, இவங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்க ட்ரோன் வச்சு அதை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஈரானில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் 40 to 45 ஆண்டுகளாக இந்த போருக்காக தயார் பண்ணிட்டு வரோம். இது இன்னைக்கு நேற்று நாங்கள் தயார் பண்ணலை. ஓகே, 40 ஆண்டுகளாக நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது என்றைக்கோ அது ஒரு நாள் வரும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அடிக்கிறோம். புதுசாக நாங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நியூக்ளியர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நியூக்ளியர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கே தவிர, பட் அது ஒரு டீகாய் தான். இந்த ரீஜனில் ஆக்சஸ் ஆஃப் ஈவில்னு சொல்கிற அதுக்கு தலைமை பீடத்தில் இருக்க ஈரானை அழிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாக போகணும்னு நினச்சி அந்த கேல்குலேஷன் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் அந்த பிராந்தியத்தில் தங்களோட கண்ட்ரோல் எடுக்கணுன்றது ஒன்று. அடுத்தது ஹார்மோஸை இவங்க இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்படி சோக்காய் நிற்கும். அவங்களும் ஓமானும் சேர்ந்து அவங்கள வந்து சிறைப்பிடிச்சிருவாங்க, ஆயிரக்கணக்கான கப்பல்களை சிறைப்பிடிச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் அளவுக்கு இங்கே இருக்கும்னு சொல்லி நினைக்கல. அப்போ பல்வேறு தரப்புகளில் இதுக்கான ஃபெயிலியர் இருக்குது. இன்னொன்று, சண்டைக்கு போகிறது ஈஸின்னு நினச்சிட்டு போனது அமெரிக்கா. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்குது. இது வந்து வியட்நாம்ல இருந்து பார்க்கலாம் நீங்க. வியட்நாம் ஒரு பெரிய இது அவங்களோட வரலாற்றில் அவங்களுக்கு சந்தித்த முதல் பெரிய ஈராக்ல இதே நடந்துச்சு. ஆப்கானிஸ்தான்ல என்ன, ஈராக்ல வந்து உங்களுக்கு ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல. ரெஜிம் சேஞ்ச் பண்ணாலும் எத்தனை வருஷமா வந்து அது போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கங்க, ரெஜிம் சேஞ்ச் என்ன பண்ணாங்க, மாறி மாறி தான் வந்துகிட்டு இருந்தது. அப்போ எங்கேயுமே வந்து நின்று ஜெயிச்ச வரலாறு அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனால் ரெஜிம் சேஞ்ச் இங்கே மட்டும் பண்ணல. சவுத் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 8 நாடுகள் 9 நாடுகளில் பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க. ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதும் இதுவும் வந்து அதான். இப்போ வெனிசுலா மாதிரி அது இங்கே நடந்துடாதுல்ல, கம்பேரிசனே இல்லை, அது வேற. யூ கான்ட் கம்பேர். வெனிசுலாவும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. வெனிசுலாவுடைய ஃபயர் பவரும் இவங்களுடைய ஃபயர் பவரும் வேற. பிளஸ் டிஸ்டன்ஸ், அடிப்படை வித்தியாசம், டிஸ்டன்ஸ் இருக்குது. ஜியோகிராபிக்கலாவே ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெngth இருக்கு. ஃபெயிலியர். ஆனா இது ஒண்ண வெச்சிக்கிட்டு மத்த நாடுகள் எல்லாம் சீண்டி பார்க்கலாம் நினைச்சாங்க. இப்போ எப்படி கியூபாவை சீண்டி பார்க்கறாங்க. ஓகே, இப்போ கியூபாவை வந்து ஒரு மாதிரி நம்ம பேசலாம், நிறைய அதோட டைமென்ஷன்ஸ் இருக்கு. நான் திரு ஜெகநாதன் வரதுக்கு முன்னாடி அமெரிக்கா பத்தி பேசினால நான் கதிர்வேல் சாரோட கருத்தையும் கேட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். எப்படி பார்க்குறாங்க அமெரிக்கர்கள்? நீங்கள் வந்து இப்போ அடுத்த ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸும் வருது, அதை நோக்கி தான் இந்த முடிவுகளை நோக்கி நகருதா, எப்படி பார்க்கலாம்? அங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க கதிர்? வணக்கங்க. இந்த விளைவுகள் எல்லாமே நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனது, ஈவன் பொதுமக்கள் கிட்ட ஒரு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை ஒரு வாருக்கு. அவங்க தே ஆர் நாட் ரெடி அப்படி சொல்லலாம். ஆனால் இதில் நாம் வந்து இவர் பேராசிரியர் அவர் கிளாட்சன் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது வெனிசுவேலா மற்ற எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அவங்களோட பொதுமக்களோட நலனையே ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க மனசில். ஈரான்ல அது ஒன்று தான் இல்லை. அது வந்து அது மக்கள், அது நம்ம இப்போ நண்பர்கள்லாம் யூஸ் பண்ணார் அந்த வேர்டெல்லாம். அந்த நண்பர்கள்லாம் வந்து அவங்களோட மக்களே ஒரு 20,000 பேரை கொண்டிருக்காங்க அந்த இவங்க இன்வேஷன் பண்ணுறதுக்கு அந்த முந்தத்த நாள் அதாவது பில்டிங் அப் டு தட் வார். அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரெஜிம் வந்து வெரி சென்ட்ரலைஸ் பவர்ஃபுல்லான ரெஜிமா இருந்தது, இப்ப இல்ல. அதுல பொதுமக்களோட நலன்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க பார்த்துங்கிறது ரொம்ப கேள்விக்குறி தான். அதுல ஈரான் ஒரு நாடு அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க க்ளோஸ் பண்றாங்கன்னா இது உலகத்துக்கு மட்டும் எஃபெக்ட் இல்லை, அவங்களுக்குமே ரொம்ப எஃபெக்ட். அவங்களோட ஓன் எக்கனாமியே பாதிக்கக்கூடிய விஷயம் தான். அதை தான் அமெரிக்கா வந்து யோசிங்க, என்னடா இவங்களே போய் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதோடைய இதுல இன்டெலிஜென்ஸ் கால்குலேஷன் மிஸ் அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நாம ஏன் இந்தியா ஏன் போய் நம்ம ஒரு பைலேட்டரலா ஸ்டாண்ட் எடுக்கலன்னா நம்ம நாட்டு மக்களோட எஃபெக்ட் என்ன ஆகும் நம்ம யோசிச்சோம்.